என்னங்க சொல்லுமா. வாங்க சாப்பிடலாம் வாங்க. வாங்க டைம் ஆயிடுச்சு. நான் தான் வேலைக்கு போயிருந்தா 100 நாள் வேலைக்கு. நீ சாப்பிட வேண்டியதானே டைமுக்கு. நான் வர வேலை ஏன் பட்டு கேட்குறேன். 3 மணி ஆக போகுது டைம். சரி என்ன குழம்பு? என்ன குழம்பா? காலையில் வச்சு குழம்பு தாங்க. காலையில் வச்சு குழம்பா? காலைலாம் வச்சுட்டு போனேன். ரசம் வச்சேன். அதே ரசம் தான் இப்போ இருக்கும். மதியானத்துக்கு எப்படி குழம்பு வைக்க முடியாது? அது வேலைக்கு தானே போயிருந்தேன். ரசம் எனக்கு தேவையில்லை. ரசம் தேவையில்ல. இப்போ யார் வீட்டில் போய் குழம்பு வாங்கிடுவேன்? நேற்று கடை அந்த காலத்துலாம் அக்கம் பக்கம் குழம்புக்கு கடன் கொடுப்பாங்க. இப்போ யாருமே கடன் கொடுக்கறதில்லை, நம்ம கடன் வாங்குறதில்லை. இப்போ எப்படி குழம்பு நேற்றுக்கு எங்கே போவேன்? நம்மளாம் வந்து பசிக்கு சாப்பிட்றோம்னா ருசிக்கு சாப்பிட்றது இல்லைங்க, பசிக்கு சாப்பிட்றோங்க. இயற்கத்தை சாப்பிடு. நான் உனக்கு ரசத்துக்கு ஒரு சைடு செஞ்சுக்கிறேன்னா சொல்லுவாங்களா? ஸோ கண்டுபிடி. சரி உனக்கு கோவம் வந்தால் நீ என்ன பண்ணுவ? இப்போ நான் ரசம் தான் கோவம் வந்தால் என்ன பண்ணுவா? கோவம் வந்தா சோறை வாங்கி கவனம் வாங்கிட்டு அப்போ அதே மாதிரி சாப்பிட்டு உனக்கு பசங்க வேலை செஞ்சு வந்து முட்டை ஆம்லேட். ஆய் மக்களே வாங்க முட்டை சாப்பிடலாம். இந்த முட்டை ஆம்லேட் ஆம்லேட் நாட்டுக்கோழி ஆம்லேட்டுங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். நான் உனக்கு வசம் போய் கஷ்டப்பட்டு வெயிலில் போய் எந்த நாட்டுக்கோழி? அமெரிக்காவா இந்தியாவா? இந்திய நாட்டுக்கோழி. ஐ காமி நல்லா இருக்குது. சரி நீ வியாபாரத்துக்கு போயிருந்த வியாபாரம் ஆச்சா இல்லையா? சரி ஆமாம் வீட்டுக்கு போயிங்க. நாட்டுக்கோயில வீட்டுக்கோயி ஏங்க நீ வியாபாரத்துக்கு போயிருந்த வியாபாரம் ஆச்சா இல்லையா? வியாபாரமே ஆகலையா? இப்போலாம் வியாபாரமே ஆக மாட்டேங்குதுங்க. என்னான்னு தெரியல. யாரெல்லாம் இருந்தால் சொல்லுங்க எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு. என்னன்னே தெரியல. வியாபாரமே சரி ஆக மாட்டேங்குதுங்க. நான் ஏறி வெளில சாப்பிட்டேன். அதனால் எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு நீ சாப்பாடு சரி இறங்கல. என் ரசம் சாப்பிட்றேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இறங்கும். காய்கறி வாங்க சொன்னால் வாங்காரவே இல்லைங்க. அதுதான் ரசம் பனிஷ்மெண்ட்டு. வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளி தவிர வேறு எந்த காயும் இல்லை. நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்கள் வாங்கியிருந்தா தானே நான் காய்கறி விதமாக இருந்தால் தானே சாப்பாடு செஞ்சு போட முடியும். இப்போ நாங்கள் இருக்கிறது கிராமம், சின்ன குக்கிராமம். நம்ம குக்கிராமா என்ன கிராமங்க? 4-3 கிராமம்ன்றாங்க. அது என்ன கிராமம்? மலையோர கிராமம். நம்ம ஒரு மலை இருக்குது. என்ன ஒரு கிராமம் நம்ம நல்லா தான் பதில் சொல்ல. என்ன 1 மாதம் சாப்பாடு பேசுங்கிறேன் நீ? தெரியாது. தெரியாது. ஏதோ ஒரு கிராமம். கிராமத்துங்களில் காய்கறி வராது. நீங்களே சொல்லுங்க. காய்கறி வாங்கி சந்தைக்கு போயிருந்தாரு. நான் சந்தைக்கு போனால் இப்போ காய்கறி வாங்கிட்டு வருவேன். எப்போ வீடியோ போட்டிருங்க பாருங்க. எவ்வளோ போய் சொல்கிறா பாருங்க. காய்கறி போய் வராதான் கிராமத்தில் தான் விளையிறது. ஏன்னா ஒரு கைனில் போயிட்டு அதெல்லாம் ஒன்று பிடிக்கிறது செய்யலான்னு இல்லை. இது கரெக்டாக சொல்கிறாரு. கிராமத்தில் தான் விளையுதுன்னு. கிராமத்தில் விளையத்தெல்லாம் ஏற்றுமதி டவுனுக்கு அமைச்சிடுறாங்க, சென்னைக்கு அமைச்சிடுறாங்க. கிராமத்தில் எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க? கிராமத்தில் வந்து யாரா வந்து விற்றா தான். அதுவும் இவர் வீடு வந்து ரோட்டு மேலே கட்டிக்கிறாரு. கிராமத்தில் உள்ளே கட்டிக்கிறாரு. அப்படியே வந்து விற்கிறவங்க வந்து நம்ம தெருவில் வந்து விற்றுட்டு போகிறாங்க. எந்த காய்கறி சரியாக வர மாட்டேங்குது தெரியுமா? இவருக்கு தெரிய மாட்டேங்குது. விதவிதமாக ஆக்கி வைக்கல. எப்படி ஆக்கி வைப்பாங்க? யாருன்னா பிடிக்கின்னு வந்து ஆக்கி வைக்கலாமா? இப்போ தான் அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. கொல்லிமோட்டு சிசிடிவி கேமரா நான் 10 வச்சுக்கிறாங்க. தெருவில் முன்னாடி பார்த்தா முருங்கை மரம் 30 இருக்குது. எதிரில் பார்த்தா வாழை மரம் 40 இருக்குது. வாழைக்காய் போட்டு குழம்பு செய்யலாம். முருங்கைக்காய் வச்சு முருங்கைக்கீரை குழம்பு செய்யலாம். அது மாதிரி செய்யறது விட்டு எதனா ஒன்று சாக்கு சொல்லி நடக்குது. சாப்பாடு செய்யறதுக்கு ஐடியாவே இல்லை. குழம்பு வைக்கிறதுக்கு. அதனால் எதனா ஒன்று சொல்லும். சரி நான் தான் வேலைக்கு போயிருந்தேன்ல. நீ எதனா ஆக்கி வைக்க எடுத்தானே. அதெல்லாம் நீங்கள் செய்யறது நாங்கள் செய்யறதில்லை. ஒரு நாள்லாம் பொடாட்டி கால் அடிபட்டுக்கிறாளே, வயிற்று வீண்டாலே ஒரு நாளாக வேலை செஞ்சு நீ சாப்பாடு செய்யறவெல்லாம். ஒரு நாள் செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு அப்படியே கண்டினியூவாக செய்ய சொல்கிறேன். என்ன வேலை செஞ்சுக்க சொல்லிட்டு நீ என்ன வேலை செஞ்சுக்கிறீங்க? என்ன வேலை செய்வ தெரியுமா? காலையில் எழுந்து பாரு, தண்ணிக்கின்னு தொளிப்பியா? தண்ணி தொளிப்பாரு. அதுக்கப்புறம் தண்ணி பிடிப்பாரு, காய்கறி அஞ்சு கொடுப்பாரு, மாடு கட்டுவார், சாணி வருவார். அப்புறம் வேலை செய்வா. அவள் ஊரை சுற்றுவார். அவள் வருவார், பதுங்க தூங்குவார். எழுந்துப்பாரு, சாப்பிடுவார்.
அப்புறம் சரி வரமான்ட்டு போயிடுவாரு. எனக்கு எவ்வளோ வேலைக்கு தெரியுமா? வீடியோ எடுக்கணும், வீடியோ அப்லோட் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், அது நேம் வைக்கணும், அந்த வீடியோ ஓடுதான்னு பார்த்துக்கினே இருப்பேன். இவ்வளோ வேலையை நான் செய்வேன், இவர் எந்த வேலையுமே செய்ய மாட்டார். இதுதான் அவருடைய வேலை. சரி, நீங்காச்சும் காய்கறி வாங்க. உங்களுக்கு ரசம் பிடிக்குமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கட் பண்ணுங்க. கட் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் வீடியோ மக்கியாயிடும், அதான் நான் கட் பண்ணிடுறேன்.